வளர்மதி அம்மா என் கழுத்தில் போடுறாங்க. அந்த அம்மா கழுத்தில் போட்டது தான் அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து அங்கே அம்மன் வந்தது. என் வாழ்க்கையில் அது வரைக்கும் நான் சாமி ஆடினதுலாம் கிடையாது. அன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது. நல்லிமாவோட சிஸ்டர் கூட இருக்காங்க. நிறைய மீடியா பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க, உன்னை ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு குருநாதருக்கு ஃபோன் பண்ணி, சாமி எனக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க அது முழுமையாக தெய்வம் உங்கள்கிட்ட அன்றைக்கி தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ என்னைக்கு கடவுள் நம்மள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கால நேரம் உண்டு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அத்தாட்சி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லிமா கூடவே நான் 2-3 இடத்துக்கு போகும்போது எனக்கு இந்த மாதிரி திரும்பவும் அருள் வந்தது. அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய தெய்வ அனுபவங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இறைவன் முழுமையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன்.